श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायत पत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे ஜகத்குரும். அடுத்தது விஸ்வரூப தர்சன யோகத்தில் 20வது ஸ்லோகம். தியாவா பிருத்திவியோரிதமந்தரம் ஹி व्याप्तं त्वयैकेन दिशश्च सर्वाः दृष्ट्वाद्भुतं रूपमुग्रन्तवेदं लोकत्रयं प्रव्यतितं महात्मने द्यावा पृथिव्योः इदम् अन्तरं हि व्याप्तं त्वयैकेन दिशश्च सर्वाः दृष्ट्वाद्भुतं रूपमुग्रन्तवेदं लोकत्रयं प्रव्यतितं महात्मने. அர்ஜுனன் பெருமாளை பார்த்து மகாத்மன் அப்படின்னு கூப்பிட்றான். மகாத்மாவே தியாவா பிருத்திவியோகோ, வானுக்கும் மண்ணுக்கும், அதாவது பிருத்திவின்னு சொன்னால் மண், தியான்னு சொன்னால் ஆகாசம், ஆகாசத்துக்கும் மண்ணுக்கும் இதம் அந்தரம் இடையில் உள்ள இந்த பெருவெளி ஏகேனத்வயா உன் ஒருவனாலேயே வியாப்தம் ஹி நிறைந்துள்ளது. அப்படியா? பார்த்துருக்கேனே ஒன்று, நீ ஒத்தனாவே நின்றுருக்க எல்லாத்துக்கும், ஆகாசத்துக்கும் பூமிக்கும். அப்புறம் சர்வாஹா திசஹாஷ, இதே மாதிரி சர்வாஹா திசா எல்லா திசைகளிலும் கூட அவ்வாறே தவ உன்னுடைய அற்புதமான இந்த ரூபம், இதம் உக்ரம் ரூபம், திருஷ்டுவாத்புதம் உக்ரன், அது என்ன இருக்குது? தவ இதம் உங்களுடைய இந்த உக்ரமான ரூபம், உக்ரமான வடிவு, திருஷ்டுவாக கண்டு லோகத்ரயம் பிரவ்யதிதம் 3 உலகங்களும் பயத்தால் நடுங்குகின்றது. என்ன இது இவ்வளோ பயமாக இருக்குது, இவ்வளோ ஒளிப்பழமாக இருந்தது, கண்ணு கூசித்து இதெல்லாம் பார்த்தனே, ஆகாசத்து பூமிக்கும் கிழக்குக்கும் மேற்குக்கும் எல்லா திசைகளிலும் ஒன்றையே பார்த்துட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் லோகத்ரயம் பிரவ்யதிதம் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு அர்ஜுனனுக்கு மட்டும்தான் விஸ்வரூபம். இதில் அர்ஜுனன் இந்த யுத்த காலத்துக்கு நின்ன உடனேவே, அடடா எதிர பார் என்னோட தாத்தா, என்னோட குரு, வாத்திய ஆசிரியர் எல்லாரும் நிற்கிறா, சித்தப்பா பசங்க, பெரியப்பா பசங்க, அவள்லாம் என்னோட நண்பர்கள், என்னோட மாமா, இவாள்லாம் எதிர்கட்சியில் இருக்கா, அவளை போய் நான் எப்படி அவளோட சண்டை போட முடியும்? அதனால் என்ன பண்ணணும்னு கேட்டால், எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது கிருஷ்ணா, நான் சண்டை போட முடியாது அப்படின்னு தன்னோட காண்டிபத்தை வில்லெல்லாம் எடுத்து கீழே வச்சுவிட்டு, அப்படின்னு குழப்பமாக இருக்குன்னு பெருமாள் திருவடியில் உட்காந்து ஐயா முடியாதுன்னு சொல்லிட்டான். அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் பெருமாள் என்ன பண்ணார், இப்படி தான் இருக்கோ, இதெல்லாம் சகஜம்தான், இதை சண்டை போடுறதுன்னு வந்துட்டா சண்டை போடணும், அப்பப்போ குழப்பமாக இருக்குன்னு இறங்கி உட்காந்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவன் சண்டை போட வேண்டியது நியாயம். ஒரு ராஜானா தன்னுடைய பிரஜைகளை காப்பாற்றணும், தான் சொன்ன பிரதிஜையை நிறைவேற்றணும், முதல்ல உன் சம்சாரத்துக்கு இவ்வளோ கஷ்டம் இருந்தது, அவளத்தை நேரம் ஆக்கிக்கணும் அப்படின்னு அவனுக்கு எல்லாத்தையும் எடுத்து சொல்லி, அப்புறம் எப்படியெல்லாம் மனசை ஒருமுகப்படுத்தணும், செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்லாம் வரிசையாக சொல்லிகிட்டே வரும்போது, தான் எங்கேயெல்லாம் தன்னுடைய சிறப்பு அம்சங்கள் ஒளிர்கிறது, மிளிர்ந்து நிற்கிறது, அதில் என்னை பற்றி ஏதோ எங்கே கூப்பிட்டேன் அப்படின்னு அதெல்லாம் சொல்லியாருது. அப்போ சொல்லும்போது இங்கே ஒன்றும் அங்கே ஒன்றும் அப்படி தான் நான் சொல்லியிருக்கேன், வரிசையாக எல்லாத்தையும் சொல்லலை, அப்போ தான் ஒன்று சொல்லியிருக்கேன். அப்படி இதனால் இங்கெல்லாம் என்னுடைய அம்சங்கள் மிளிர்ந்து நிற்கிறது அப்படின்னு சொன்னோடனே, அப்படியா எனக்கு இன்னும் கொஞ்சம் சொல்லேன் அப்படின்னு சொன்னோடனே பெருமாள் விபூதி யோகத்தில் தான் எங்கேயெல்லாம் இருக்குதுன்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் எனக்கு இதை காட்டி தருவியா, வாயில் தானே பேச்சால் தானே சொல்கிற, நிஜத்தை பார்க்கலாமா அப்படின்னு காட்டுறவுடனே பெருமாள் 11வது அத்தியாயத்தில் விஸ்வரூபம் காட்டித்தரார். ஆனால் இந்த விஸ்வரூபத்தை யுத்த காலத்தில் இத்தனை அக்ஷரோணி சேனைக்கு நடுவில் பெருமாள் விஸ்வரூபத்தை காட்டித்தராரே தவிர அது எல்லாருக்கும் இல்லை. அத்தனை அக்ஷரோணி சேனைக்கு நடுவில் ஒரு 4-5 பேர் தான் அதை சேவிச்சிருக்கா பெருமாளை, அந்த உக்ர ரூபத்தை, ஆகாசத்துக்கும் பூமிக்கும் இருக்கிறதையும், எல்லா திசாக சர்வ திசாக எல்லா திசைகளிலும் இருக்கிற, எல்லா திசைகளிலும் பார்க்கக்கூடிய அந்த உக்ரமான உருவத்தை கொஞ்சம் பேர் 4-5 பேர் தான் பார்த்துருக்கா. இந்த 4-5 பேரில் அர்ஜுனன் ஒருத்தர், அப்புறம் சஞ்சயனுக்கு கண்ணில் தெரிஞ்சிருக்கு. ஆனால் அவனுக்கு கொடுத்த மெய்க்கண் சஞ்சயன் பேட்டில் ஃபீல்டில் இல்லவே இல்லை,
சஞ்சயன் இருக்கிறது அரண்மனை வாசலில். அரண்மனை வாசலில் உட்காந்து திருதராஷ்டிரனுக்கு தான் சண்டையில் என்னெல்லாம் பார்க்குறோம்னு சொல்லிண்டாருது. அதனால் அது சஞ்சயனுக்கு வேறு இடத்துல தெரிஞ்சுது. வியாசர் பார்த்துருக்கார் அப்படின்னா வியாசருக்கு அவர் இருக்கிற இடத்துல தெரிஞ்சுது. அதனால் அர்ஜுனன் சொல்கிற வார்த்தை இருக்கே, லோகத்ரயம் பிரவ்யஜிதம் அப்படின்றது இல்லை. ஆனால் அர்ஜுனனுக்கு அப்படி மனசில் பட்டுது. அப்படி ஒரு உக்ர ரூபம் இப்படி எல்லாரும் பார்க்குறாளே, எல்லாருக்கும் பயமாக இருக்கே, பயமே உலகமே நடுங்கிறதேப்பா நீ காட்டுற ரூபத்தை பார்த்து அப்படின்னு சொல்லியாருது. ஸோ அடுத்தது 21வது ஸ்லோகத்தில் இன்னும் என்ன விவரமாக சொல்லியாருது, அர்ஜுனனுடைய அனுபவம் எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.